இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களை அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக சந்தித்தோம். காரணம், மதுரை ஆரப்பாளையத்தில் ஒரு ஓட்டுநரை ஒரு ஏஎம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர்கள் தகாத வார்த்தையில் பேசியது மட்டுமில்லாமல் அவரை செருப்பால் அடித்து அவரை அவமானப்படுத்தியது மனித உரிமை மீறலாகும் என்பதனால அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் இங்கே ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த அதிகாரிகள் எந்த தொழிலாளிக்கும் பாதுகாப்பாக இல்லை. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்துக்கொண்டு கடுமையான வரையில் அவர்களை பழிவாங்குவது, பணி செய்ய வைப்பது, அவர்களை ஒரு மனிதனாகவே நினைக்காமல் மனித உரிமை மீறல் அதிகமாக நடைபெறுவதனால இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு ஆணையத்தை அணுகி இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக விசாரணை செய்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் தலைவர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த ஓட்டுநருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக நாங்கள் நம்புகின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், கடந்த மாதம் 29ஆம் தேதி நடந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையிலே அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த 21 மாத ஊதிய உயர்வு பலனை 12 மாதம் இந்த அரசு நிறுத்தியிருக்குது. அது ஓட்டுநர்களை பழி வாங்குற ஒரு செயல், நடத்துனர், ஓட்டுநர், தொழிலாளர்களை. இதுபோல் பல்வேறு பாதிப்புகளை அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் கண்டித்து எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, எதுக்குமே இந்த அரசு செவிசாய்க்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், 3-4 நாட்களாக கலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள், சரியான பேருந்துகளை இயக்குவதில்லை, இப்படி பல்வேறு கட்டமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொழிலாளர்களும் பாதிக்கிறாங்க, பொதுமக்களும் பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் அதிமுகவின் சார்பாக, அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கிற சங்கங்கள்லாம் அனைத்து மிக விரைவில் நாங்களும் 2-3 வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ப்ரெஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். எது செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அதில் நமக்கு கண்டிப்பாக தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் பல்வேறு கருத்துக்களை கேட்டு அனைத்து எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை மிக விரைவில் காண்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேல்முறையீடு 36க்குள்ள தண்டனைகளுக்கு மேல்முறையீடு செய்து அதை ஒப்பந்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில அதிகாரிகள் அந்த மேல்முறையீடு மனுக்களை கூட திரும்பி பார்க்குறதில்ல. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு கோவை மண்டலத்தில் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, இது வரைக்கும் அவர் குடிப்பழத்துக்கு பழக்கமே இல்லாத ஒரு ஓட்டுநர், அவர் அந்த மிஷினில் செக் பண்ணுறாங்க. அந்த மிஷின் அவர் குடித்ததாக காமிக்குது. உடனே அவர் இல்லை, நான் குடிக்கிற பழக்கமே கிடையாது எனக்கு, நீங்கள் வாங்க நம்ம மருத்துவமனைக்கு போய் ரத்த பரிசோதனை செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த அதிகாரிகள் யாருமே கடிதம் கொடுக்காம காலம் தாழ்த்தினாங்க. நேற்றைய தினம் அவங்க காலையில் ஒரு கேட்டை மூடி வண்டிகளை எடுக்கக்கூடாதுன்னு அனைவரும் சேர்ந்து போராடுறாங்க. உடனே அந்த இருக்கிற பிரான்ச் மேனேஜர் இல்லை, எந்த நடவடிக்கையும் இருக்காது, நீங்கள் போகலான்னு சொல்லிவிட்டு நேற்று மதியமே எங்களுக்கு அந்த 2 ஓட்டுநருக்கு 7 நாள் சஸ்பெண்ட் பண்ணி லெட்டர் கொடுக்குறாங்க. மிஷினு வேலை செய்யலைன்றதுக்கு ஆதாரங்களை நிறைய நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த மிஷின் ஒருத்தருக்கு செக் பண்ணுறாங்க, முதல்ல 36%, அப்புறம் 13%, அதே மிஷினும் 0 ஆகுது. மிஷினு ஃபால்ட்டுக்கு ஒரு அதாவது பழக்கமே இல்லாத ஒரு ஆளை இந்த ஹியூமன் ரைட்ஸில் அதையும் நாங்கள் ஐயா கிட்ட நேரடியாக பேசும்போது சொன்னோம். அவரை பழி வாங்குற முறையில் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம். இதை கண்டித்து கோவை மண்டலத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மனித உரிமை ஆணையத்தில் என்ன தீர்வு எதிர்பார்க்குறீங்க ஐயா? நாங்கள் அந்த ஓட்டுநர் ஒரு மனிதன், சக மனிதருக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு ஓட்டுநருக்கு நடந்தது தவறு, அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். ஜட்ஜி ஐயா அவர்கள் இதை விசாரித்து நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். ஏன்னா சஸ்பெண்டோடு விட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறது ஐவாஷ், அதுக்கு பதில் அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும். அவர் மன்னிப்பு கேட்டாருன்றாங்க. அப்போ யார் வேணாலும் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலாமா? அவர் பேரில் செருப்பால் அடிக்கிறது எவ்வளோ ஒரு இதுவான செயல். அதனால் மனித உரிமை கமிஷன் அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல தீர்வை எதிர்பார்க்குறோம். அதிகாரி தான் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் வீடியோவை
முன்னாடியே சொன்னேன் நான், அது மாதிரி நிறைய பேசுகிறாங்க. தவறு பண்ணிவிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து பெரிய தவறுங்க. இந்த வந்து வெளியே வந்தது நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட அத்தனை அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தடுத்துருக்கலாம். அது தடுக்கலை. காரணம் ஏன்னா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் மாட்டினது வந்து அந்த டிரைவர் தான். அந்த டிரைவரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க. அது வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்கத்துடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.